ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ டுடே எபிசோட் எப்படி போயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நேற்று பயங்கர ஃபயராக போயிடுச்சுங்க. அது வந்து 100% 200% வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கான எபிசோட் எப்படி போயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விட்ருங்க. என்ன கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் மொக்கையாக போன மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சளவு உதவி பண்ண மக்களே. ஸோ லைக்ஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம பிரவீனை எழுப்பி சேதனை கேட்குறேன், உங்களோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ உண்மையாலே வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்மி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தேன். பிரவீன் நான் சொன்னேன், எனக்கு ஆர்மியில் சேர்றதுக்கு நான் ஆசை இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு வந்து ஆர்மியில் போனலாம் எனக்கு பிளான்ஸ்லாம் இருந்துச்சு. பட் வந்து சில காரணங்கள்லாம் போகலன்னு சொல்லியிருந்தார். ஓகே, அதை பற்றி பக்கத்தில் வச்சுருங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கேட்டதுக்கு, நான் நல்லா தான் சார் பண்ணேன். யாருமே வந்து அவங்க செஞ்ச தப்பாக மேக்ஸிமம் ஒத்துக்க மாட்டாங்க. இவரும் ஆஸ்யூஷுவல் அதே மாதிரி தான், நான் செஞ்ச நல்லா தான் பண்ண மாதிரி வந்து சில கருத்துக்களை முன் வச்சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேதனை கேட்டார். நம்மளுக்கு வந்து அவர் கேட்கும்போது எனக்கு ஓரளவு ஓகே தான், நான் ஹாப்பியாக தான் இருந்த மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவரையே வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க, அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க கேட்டு 6.5 நான் தரேன் அந்த மாதிரி வந்து பிரவீன் சொல்லியிருந்தார். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 65% நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க கேட்டது ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமே வந்து ஆஸ்யூஷுவல் வந்து வாரம் இது நடக்கிறதா. ஸோ கேப்டன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி பண்ணாங்க, என்னென்ன குறை நிறைகள்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தராக வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம விஜய் பார்வ அதை எழுப்பி கேட்டுருங்க, இவரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு நம்ம விஜய் பார்வ இருக்காங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருந்தார், பட் வந்து ஃபன்னாகவும் இருந்துச்சு, பட் வந்து எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவர் ஏதோ ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி வந்து அட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் அந்த சுத்தமாக எனக்கு பிடிக்கல. நான் உண்மைதான். ஸோ விஜய் பார்வ அங்கேயே சொல்லிட்டேன், எனக்கெல்லாம் பிடிக்காது, நிற்க சொல்லி நான் நிற்பேன், அவ்வளோதான், தவிர இந்த அட்டென்ஷன் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணால் செட் ஆகாது, நான் அதெல்லாம் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அவரும் வந்து இவங்க வந்து எப்படி இங்கே சொன்னால் கேட்க மாட்டாங்க, இவங்க வந்து வேறு ஏதோ ரூல்ஸ்லாம் பண்ணுவாங்கன்ற அவரும் ஃப்ரீயாக விட்டுட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேதனை கேட்டார், பாரு நீ எந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இதை ஃபாலோ பண்ணுறீங்க என்ன சும்மா மூஞ்சில் அடிச்சமாக டப்புன்னு ஒரு வார்த்தை எடுத்து விட்டார். அதுக்கு பாரு அப்படியே வச்சு, சார் பிக் பாஸ் சொல்கிறது கேட்பேன், பிக் பாஸ் சொல்கிறது கேட்பியா, எங்கம்மா கேட்குறேன் நீ அப்படின்ற மாதிரி, நான் பிக் பாஸ் என்ன செக் பண்ணிட்டு உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம பாரு வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்க வந்து பிடிக்காத ஒரு விஷயன்ற மாதிரி அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கமருதீனை எழுப்பி கேட்டாங்க, சார் கமருதீன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ கமருதீன் வந்து உங்களுக்கே தெரியும், ஆஸ்யூஷுவலாக வந்து ஒரு கொஸ்டின் போய் கேட்டேன்னா அவர் வந்து பல ஆன்சர்கள் சொல்லுவார், பட் கொஸ்டின் கேட்ட ஆன்சர் பண்ண மாட்டார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை, அவர் வந்து அசால்ட்டாக இருந்தார். ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப நேரமெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, பட் வந்து அவங்கள வந்து எதுவுமே கேட்காத மாதிரி வந்து பண்ணார். ஸோ எனக்கு வந்து அது சரியாக படலை அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ப்ளஸ் அதுக்கு எப்போ சொல்கிறீங்க கேட்டதுக்கு அவர் எப்படி சொல்கிறதுனா, கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது, ஸோ தலையாக இருக்கும்போது இல்லை, ஸோ கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த விஷயத்த வந்து இப்போ சொல்கிறார். கமருதீன் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய எனக்கு தெரிலங்க, தலையாக இருக்கும்போது என்னென்ன பண்ணாருன்றதுக்கு அவர்கிட்ட வார்த்தைகள் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டார். அதுக்கப்புறம் வந்து அரோரா எழுப்பி கேட்டார், அரோரா நீங்கள் சொல்லுங்கள் அவரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு. சரி, எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக உடன்பாடு எதுவுமே கிடையாது, இது வந்து ப்ளே ஸ்கூலில் இருக்கல, ப்ளே ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு, பட் வந்து பெருசாக அது தெரில. ஸோ அந்த இது டாஸ்க்லாம் சொல்கிறார் தவிர, பட் இவர் வந்து அந்த ஆக்ஷன் என்ன காட்டல, அந்த மார்னிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் அந்த இது மாதிரி பண்ணிட்டு இருந்தார் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கான மார்க் நீங்கள் எவ்வளோ தரீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3.5 தான் தர முடியும், அவுட் ஆஃப் 10க்கு 3.5 தான் தர முடியும், அதுக்கு மேலே அந்த அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் துஷார் எழுப்பி கேட்டாங்க. துஷார் எழுப்பி கேட்கும்போது துஷார் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ கலையை வந்து க்ளீனிங் டீம் போட்டார். க்ளீனிங் டீம் போட்டப்போ கலை எங்கேயா சொல்லியிருந்தார். ஸோ கலை துஷார்கிட்ட எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, பட் வந்து இவர் வந்து என் டீமில் போட்டார்னா எப்படி நான் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், என்னால் வந்து பண்ண முடியுமா தெரியல, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஸோ இவர்கிட்ட பேசியிருந்தாராம். ஸோ இதை பற்றி வந்து அவர் போய் கேட்டாராம், பிரவீன் கிட்ட போய் கேட்டது. பிரவீன் வந்து எந்த ஒரு இதுவும் ஆக்ஷனும் எடுக்கலை, அப்படியே விட்டுட்டார். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிக்கல அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து நம்ம சேதனை சொன்னார், துஷார் இது அவர் தான் வந்து கேட்கணும் கிடையாது, நீங்கள் இது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து பேசியிருக்கலாம், இந்த விஷயங்களை வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து சில விஷயம் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தார். ஸோ கேட்டதுக்கு வந்து கடைசியாக வந்து துஷார் என்ன சொன்னார்னா, சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, இப்போ எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்கன்னு சொல்லி முடிச்சு விட்டார். கேட்டது 4.5 தரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ 4.5 சரி ஒருவே நீங்கள் தலையாக இருந்தீங்களா, அப்போ நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு நான் 5 தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதிலே வந்து தெரிஞ்சுட்டு இருக்குது, ஓகே துஷார் வந்து வேறு மாதிரி ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு. துஷாரோட கேம் கூட அந்தளவுக்கு கிடையாது, மேபி அவருக்கு வந்து எப்படி வந்து
கேப்டன்சி கொண்டு போனவங்க கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ முதல் தலையாக இருக்கிறதால யாருக்கும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அப்பயே சொல்லியிருந்தார், நான் நெக்ஸ்ட் டைம் தலையை வந்து நான் வேறு லெவலில் பண்ணுவேன், அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். பட் ஒன்றுமே பண்ணல, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அவர் வரல. அதுக்கப்புறம் வந்து வியானா எழுதி கேட்டிருந்தாங்க. வியானா எழுப்பி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவரோட கேப்டன்சின்னு கேட்கும்போது, சார் கேப்டன்சி பண்ணும்போது முதல்ல ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. உறுதிமொழி எடுக்கும்போதே பல சண்டைகள் வந்துச்சு. ஸோ உறுதிமொழி எடுக்கிற இடத்துலேயே பல சண்டைகள் வந்துச்சு. அதுக்கப்புறமே வந்து அவர் எதுவுமே பெருசாக வந்து ரியாக்ட் ஆன மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டார். பட் வந்து இவர் வந்து எப்படி பண்ணாருன்னு கேட்டு சரியாகவே பண்ணலை, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி வந்து அவங்களோட ஒப்பீனியன். இது வந்து கம்பல்சரி கிடையாது, ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் எவ்வளோ மார்க் கொடுத்தீங்கன்னா 2 மார்க் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. 2 மார்க் அவுட் ஆஃப் 10 2 மார்க் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம பிரவீனுக்கும் வியானாக்கும் சில கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்குது, ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு சில விஷயம் பண்ணதாலே ஒரு முறைச்சி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வேஞ்சஸ் இருக்கும் போல, அதனால் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் வந்து எப்படி அவங்களோட கேப்டன்சி எப்படி நெக்ஸ்ட் டைம் சப்போஸ் வந்தாங்க எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே எழுப்பிக்கார். எஃப்ஜே எப்படி பண்ணான்னு கேட்டதுக்கு அவர் ஒரு 3 days வந்து மேக்கப் சாங்கில் வந்து என்னை எழுப்பினார். ஸோ சூப்பர் டீலக்ஸ் வந்து ஒரு பவர் இருக்குது. ஸோ தூங்கும்போது யாரும் எழுப்பக்கூடாது. பட் அவர் அதை மீறியுமே வந்து முன்னாடி என்னை எழுப்பினார். ஸோ எழுப்பிட்டு ஒரு நல்லபடி தான் பண்ண முடியும் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தார். டக்குன்னு தான் தெரிஞ்சு சார் இல்லை சார் 5 வாட்டி எழுப்பினார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு வந்து ஓகே ஓரளவுக்கு பண்ண மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொன்னார். கமருதீன்லாம் அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே கமருதீன் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவர் சேதனை சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ ஓகே மக்களே, நம்ம அடுத்த சந்திக்கலாம். உங்களோட கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.